ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் அறுவடை தாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் இல்லையா, முருங்கை பூ வந்திருக்கு, பிஞ்சு வந்திருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அதில் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம், எப்போ முத்துன்னு சொல்லிட்டு. அதில் ஒரே ஒரு காய் தானே வந்துச்சு இல்லைங்களா, அதுதாங்க. இந்த சைடும் நான் வந்திருக்குன்னு சொன்னேன்லங்க, அது பாருங்கள், அதுவும் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. சரி, நம்மளுக்கு வந்து இந்த ஒன்று எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக முத்த ஆரம்பிச்சு, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துச்சு. சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கே, இதை பண்ணலாமல, இதுவும் கொஞ்சம் இன்னும் முத்தணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த சைடில் திருப்பி பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி பார்க்கலாம், இந்த பூவும் நல்லா பிஞ்சாச்சுன்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அதை உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இது கொஞ்சம் வளர்ந்துட்டே வருது. நம்ம முருங்கைக்காயில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அயன் சத்து இருக்குங்க. ஸோ நம்ம இரும்பு சத்துக்கு வேணும்னா முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை கூட்டு, முருங்கைக்கீரை எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இரும்பு சத்து நம்ம தேவையானது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இங்கே பாருங்க, முத்திடுச்சு, முருங்கை வத்துச்சு. இதை பையன் தான் போய் அறுவடை பண்ணுறான். ஆனால் கொஞ்சம் முத்திடுச்சு. இதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அதுவும் நம்ம செடியிலே நம்ம அதை சமைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட, ஏன்னா நோ கெமிக்கல், ஒன்லி இயற்கையோட உரம் தாங்க. நீங்களும் வீட்டுக்கு இதுமாரி நம்மளால் இடம் கீழே இல்லைன்னா கூட மாடியில் ஒரு தோட்டத்தில் ஒரு செடி வச்சு, கண்டிப்பாக ஒரு செடியை வச்சு மரம் வளர்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.